கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் என் இதயத்தின் ஆழத்திலே கொடுத்த அந்த வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 113 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாம்ஸ் 113 verse 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். சிறியவர்களாகிய எளியவர்களாகிய நம்மை, சிறுமைப்பட்டு இருக்கிற நம்மை, எளியவர்கள் என்று சொல்லி எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிற நம்மை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்கும்படியாக, கர்த்தர் உயர்த்தும்படியாக இந்த புதிய மாதத்திலே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை உயர்த்தும்படியாக, நம்முடைய சிறுமையை மாற்றும்படியாக, நம்முடைய எளிமையை கர்த்தர் மாற்றும்படியாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூல உலகத்திற்கு வந்து அவர் மேன்மையை துறந்து ஏழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே நம்மையும் உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பம், உங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். மேன்மையை துறந்தார். பிதா தனக்கு இருந்த ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பினபடினாலே நாம் பட வேண்டிய எல்லா துன்பங்களையும், நாம் பட வேண்டிய வேதனைகளை, நாம் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, எல்லாராலும் ஒரு வேடிக்கை பொருளாக, ஒரு அற்பமான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக இந்த சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அநேகர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்களை பரியாசம் பண்ணியிருக்கலாம், உங்களை ஏளனமாய் நினைத்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படியாக இழிவாய் பேசியிருக்கலாம். நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்க்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, ஹல்லேலூயா, அவருடைய உன்னதமான கரம், அவருடைய மகிமையுள்ள கரம், ஹல்லேலூயா, சிங்காசனத்திலே அமர வைக்கும்படியாக, பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை உனக்கென்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாதங்களாக கண்ணீரோடு, வேதனையோடு, அழுகையோடு தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஹல்லேலூயா போய் கொண்டிருக்கிற அந்த கஷ்டத்தை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த துன்பங்களை, அந்த வேதனைகளை, அந்த பாடுகளை கர்த்தர் பார்த்து உங்களை உயர்த்தும்படியாய் அவர் தம்முடைய மகிமையை இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி. குப்பை என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த குப்பை பக்கத்தில் யாருமே போவதற்கு விரும்பவே மாட்டாங்க. அதனுடைய துர்நாற்றம் அதிகமாக இருக்கும், அதனுடைய ஃபங்கஸ் அதிகமாக இருக்கும், அதில் அநேக கிருமிகள் இருக்கும், அநேக விதமான நம்முடைய சரீரத்திற்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியாத அநேக காரியம் அந்த இடத்துல இருக்கிறதுனால யாருமே அந்த குப்பை பக்கத்தில் யாருமே போகவே விரும்ப மாட்டாங்க. குப்பையை தூரத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதிலிருந்து, அந்த இடத்துலேருந்து அப்படியே ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த குப்பையிலையும் போய் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்றால், அந்த குப்பையில் தேவையுள்ள சில பொருட்களை எடுப்பார்கள். அதை எடுத்து கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு இரும்போ, ஒரு பேப்பரோ, அதிலிருந்து அதை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, அதை அவங்க பயன்படுத்துவாங்க. அது எல்லாம் போக கடைசியாக இருக்கும் பாருங்கள், குப்பை என்று ஒன்றுக்குமே ஆகாது, இது அவ்வளோதான், வேஸ்ட், இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒதுக்கின அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட ஜனங்களை, அப்படிப்பட்ட மனிதர்களை, அதை போல எதுக்குமே ஆக மாட்டேன், எதுக்குமே நீ உதவ மாட்டேன், அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி குப்பையிலும் மிக எளிமையாக, மிக சொற்பமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பார்த்தபடினாலே அவர் உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய வாழ்க்கையிலே, தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனாய் இருந்தான். ஒரு சிறியவனாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். நிச்சயமாக அவன் ஒரு நாள் நினைத்திருக்க மாட்டான், நாம்
ஒரு அரசனாய் மாறுவோம் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கவே மாட்டான். ஆடு மேய்க்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது போய் அவங்ககிட்ட பேசுவோமா? பேசியிருக்க மாட்டோம். அவங்க பாட்டுக்கு போவாங்க, நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம் அவங்கள. பாருங்க, அந்த தாவீதை அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். வெளித்தோற்றத்தை பார்த்து கர்த்தர் யாருக்கும் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. அவர் உள்ளான இருதயத்தை, தாவீதுடைய இருதயத்தை அவர் பார்த்தார். அவன் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் அந்த வனாந்திர பாதையிலே, யாரும் இல்லாத வேளையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அவன் ஆடின் மேலே கரிசனை உள்ளவன் மாத்திரமல்ல, தேவனை அவனுடைய வாயிலிருந்து துதித்து கொண்டே இருந்தான். துதி அவனிடத்திலிருந்து எழும்பிக் கொண்டே இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாதை வனாந்திரமான பாதையாக இருக்கலாம். அநேக துன்பங்களை நான் பற்றிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் சிறு வயது முதலே என்னை எல்லாரும் ஏளனமாய் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே. இன்னும் எத்தனை வருடங்கள் என்னுடைய ஊழியம் எத்தனை வருடம் இப்படியாக இருக்க போகிறது? இன்னும் எளிமையாக இருக்கிறனே, இன்னும் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிற ஊழியமாக இருக்கிறதே, அற்பமாக எண்ணப்படுகிற குடும்பமாக இருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு விடிவெளி நட்சத்திரமாகிய காரியத்தை, ஒரு மகிமையை நான் பார்க்க முடியும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளிலே, கர்த்தர் இப்பொழுது உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, நீங்கள் பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாக, அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஹல்லேலூயா இந்த மாதத்திலே உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் ஊழியத்தை ஹல்லேலூயா கர்த்தர் இன்றைக்கு இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை தொடுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். இந்த சிறியவர்களாகிய இந்த மனிதர்களை, எளியவர்களாகிய இந்த மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாய் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட். 2வது, அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற பண்ண போகிற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு தரும்படியாக இந்த எளியவர்களை, இந்த சிறுமையானவர்களை, இந்த தாழ்மையானவர்களை கர்த்தர் முன்குறித்து, தாயின் கருவிலே நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தர் உங்களை மகிமையுள்ள சிங்காசனத்தில் பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாக கர்த்தர் உங்களை முன்கிருத்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா இன்றைக்கு ஹல்லேலூயா ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஹல்லேலூயா ஒரு நன்மை எனக்கு உண்டாகுமா என்று சொல்லுகிற கேள்விக்குறியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அதில் எந்த ஒரு அடையாளம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் உறுதியாய் சொல்ல முடியும், கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எதற்காக தெரியுமா? அவர்களை பிரபுக்களோடு அமர பண்ணும்படியாக, அவர்களை மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்காக தருகிறதான வார்த்தை. 3வது நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 107வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த எளிமையானவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வம்சங்களை என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் மந்தையை போல் ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை he want to flourish. ஆண்டவர் abundance blessing ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படி மந்தை பழுகி பெறுகிறதோ, எப்படி அவருடைய மந்தை பழுகி பெறுகிறதோ அப்படியாக உங்களுடைய ஊழியத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுடைய மந்தையை பெருக பண்ண போகிறார் இந்த புதிய மாதத்தில். ஹல்லேலூயா ஜீசஸ். உங்களுடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். மந்தையை ஹல்லேலூயா போலாக்குவேன் என்று சொன்னால் அந்த சிறியோர்களை ஹல்லேலூயா மந்தையை பெருக்கிறது போல, மந்தையை பெருக செய்கிறது போல உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இப்பொழுது நீங்கள் கலங்கி போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, கலக்கத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு நான் வாழ வேண்டும்? எதற்கு எனக்கு மட்டும் இன்னும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை? வார்த்தை எனக்கு வருகிறது, வாக்குத்தத்தம் வருகிறது, ஆனால் அந்த வார்த்தையை நான் பார்க்க முடியலை, இன்னும் என் கண்களால் காண முடியவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக தருகிற வார்த்தை, வம்சங்களை
மந்தையை போலாக்க போகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெரிய நன்மையை, செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனை கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிடுகிற எளியவர்களை, இன்றைக்கு தேவனை நோக்கி இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கூப்பிடுகிற எளியவர்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து இந்த 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லும்படியாய் கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே அந்த இருதயத்திலே ஜெபத்திலே நான் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த 3 காரியம் பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாக அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை கர்த்தர் உங்களுக்கு உடுத்தி வைக்க போகிறார். இரண்டாவது, ஹல்லேலூயா, உங்களுடைய வம்சங்களை ஹல்லேலூயா மந்தையை போலாக்க போகிறார். ஒரு செழிப்பை, ஒரு விருத்தியை, ஒரு ஹல்லேலூயா மகிமையை கர்த்தர் காண பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, எளியவர்களை கூப்பிடுகிற எளியவர்களை உடைய வாழ்க்கையிலே விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையானவன் என்று எல்லாராலும் பகைக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரால தள்ளப்பட்டான். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டான். தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மத்தியிலே அற்பமாய் எண்ணப்பட்டான். இருந்தாலும் அந்த வனாந்திர பாதையில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீது அரசனாய் ஆண்டவர் உயர்த்தினார். அந்த எளியவனை, அந்த சிறுமையானவனை கர்த்தர் பிரபுக்களோடு உட்கார வைத்தார். கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா மந்தையை போல, அவருடைய வம்சங்களை மந்தையை போல ஆக்கினார். ஒரு செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவரை விடுவித்தார். 3 காரியமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதே போல தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த 3 காரியங்களுக்காக ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களை நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டே இருக்கலாம். எப்ப ஆண்டவரே, என்றைக்கு ஆண்டவரே, இந்த மாதமா, இல்லை இந்த ராத்திரியா, இல்லை இந்த பகல் வேளையா, இல்லை இந்த நான் விழிக்கும் போது இந்த காரியம் இப்படியாய் மாறுமா என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் தீவிரமாய் நடப்பிக்க போறார். கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை ஹல்லேலூயா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்தி ஹல்லேலூயா பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாக அப்படியே மகிமையுள்ள சிங்காசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் உங்களை அதிகமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஏதோ ஒரு வார்த்தையை, ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை பிறக்கி உங்களுக்கு சொல்லிவிட்டு போகும்படியாக அல்ல. தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்னிடத்தில் சொன்னார். என் ஜனங்களுக்கு நீ சொல் ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய மகிமையை அவர்கள் சுதந்தரிக்க போகிறார்கள். அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். பிரபுக்களோடு அவர்களை நான் உட்கார வைக்க போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற எளிமையை, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவ சன்னிதானத்தில் நாம் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்த போவதற்கு நன்றி என்று சொல்லி அல்லது என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே மாதத்திற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமையான எங்களை, எளிமையான எங்களை நீர் தூக்கி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் கண்டதுக்காய் ஸ்தோத்திரம். யாருமே பார்க்காத முடிய பிள்ளைகளை யாருமே எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அநேகர் கவலையோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பிரபுக்களோடு அமர வைக்கும்படியாக அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை நீங்கள் ஹல்லேலூயா அவர்களை வாழ வைக்கும்படியாக, அவர்களுடைய ஹல்லேலூயா வம்சங்களை ஹல்லேலூயா மந்தையை போலாக்கும்படியாக ஹல்லேலூயா அவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கரம் நீட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆண்டவரே புதிய மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிசினஸை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாய் அபிதமாய் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா மகிமை கனம் துதி புகழெல்லாம் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May the Lord bless you all. ஆமென்.